மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த மாதம் தான் குரு, ராகு, கேது பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சி பலன்களை ஒரு வருடாந்திர தொகுப்பா நான் கொடுத்திருந்தேன். நிறைய பேர் வீடியோ பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க. போன் பண்ணில ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்திருந்தீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கு, சந்தேகம் ஏதாவது இருக்குன்னாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி நான் குடுக்குற இந்த ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே 50% பொருந்தும். மிச்சம் 50% உங்க பர்த் சார்ட்ல அந்த யோக பலன் இருக்கா, அந்த தசா புத்தியை வச்சுதான் 100% பொருந்துமான்றதை சொல்ல முடியும். அதனால உங்களுக்கு இப்படி நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே 50 to 60% எடுத்துக்கோங்க. அந்த வகையில தற்போது ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் பெற போறீங்க, யார் யார் எதுல கவனமா இருக்கணும், யாருக்கு எந்த யோகம் இருக்குன்னு தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அந்த வகையில தற்போது ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது மகர ராசிக்கு கடந்த 7 ஆண்டு காலமாவே பிரச்சனைகள் அதிகமா தான் இருந்திருக்கும். ஏழரை நாட்டு சனி இப்ப முடிஞ்சிருச்சு. இந்த மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சேஞ்சஸே தெரிஞ்சிருக்கும். சேஞ்சஸ் எதுவும் தெரியல, எனக்கு இன்னும் அப்படியேதான் பிரச்சனை இருக்குன்னா, அப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை தான் நாம செக் பண்ணணும். ஓகேங்களா? நல்ல தசா புத்தி நடக்கல, இல்ல ராகு தசா புத்தி நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமா தான் இருக்கும். அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துதான் சொல்ல முடியும். பட் பொதுவாவே மகர ராசினருக்கு இப்ப பிரச்சனைகள் கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சுதான். சிலருக்கு வேணும்னா இன்னும் அந்த தசா புத்தி சரியில்லை, தனிப்பட்ட ஜாதகத்துல யோக கிரகங்கள் எதுவும் சரியா அமையலன்னா மட்டும்தான் இன்னும் பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குமே தவிர, இப்ப பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவு பெற்றிருக்கும் மகர ராசியினருக்கு. ஓகே, இந்த மாதத்துல இருந்து என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு பாக்கலாமா? 2ல ராகு இருக்காரு, 4ல சுக்கிரன். உங்களுக்கு விரையாதிபதி மற்றும் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. உங்களுக்கு 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறைவுன்றது யோக கிரகம் தான், யோகமான காலம்தான். ஏன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்க போது. அது 2ஆம் இடமான குடும்ப ஸ்தானத்தை பாக்குறதுனால உங்களுக்கு அது நல்லதுதான் பண்ண போகுது. ஏன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்ததான் செய்யும். அதே நேரத்துல குரு பார்வை இருக்கிறதுனால அந்த குழப்பத்தை தெளிவு பெற வச்சிடும். அதனால உங்களுக்கு இந்த மாதமும் இந்த ஆண்டும் ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கு. ஓகேங்களா? சூரியன் 5ஆம் இடத்துல அமர்வையோட இந்த மாதம் ஆரம்பிக்குது. அப்போ உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னா, நல்ல ஒரு யோகமா தான் இருக்குது. வேலை ஏதாவது நீங்க ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த இடத்துல, நீங்க எதிர்பார்த்த வேலை, நீங்க எதிர்பார்த்த வருமானத்திலேயே வேலை கிடைச்சிடும். ஓகேங்களா? வேலைக்கு ரொம்ப யோகமா தான் இருக்கு. ஏன்னா சுக்கிரன் 4ல இருக்காரு, சனி 3ஆம் இடத்துல இருக்காரு, ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், திடீர் பணவரவு அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையில ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல மறைவு பெற்றாலுமே அது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான கிரகம் தான். அதனால அது மறைவு பெற்றாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? சரி, அடுத்ததா உங்களுக்கு செவ்வாய் நீச்சம் அடையிறது எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னா, செவ்வாய் 8ஆம் நீச்சம் அடையிறது ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் நீச்சம். அதுக்கப்புறம் கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகுது. சோ இந்த கேதுவோட கன்ஜக்ஷன் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னா, பேச்சுல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. பெரிய பெரிய வண்டியில போகுறீங்கன்னா அப்பவும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. ரொம்ப பொறுமையா பேசுறது, ரொம்ப பொறுமையா செயல்படுறதுன்றது உங்களுக்கு இப்ப ரொம்பவே நல்லது. ஏன்னா ராகு 2ல இருக்குன்றதுனால தேவையில்லாத பேச்ச அதிகப்படுத்தும். குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி விட்டுரும். ஏன்னா செவ்வாய் நீச்சத்துல இருந்தது. அதுக்கப்புறம் அவர் கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகிறதும் எதுவுமே சரியில்லை. அதனால குடும்பத்துல கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அதிகமா தான் ஏற்படும். நீங்களும் கொஞ்சம் உங்க பேச்ச குறைச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பெட்டர் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போறது பெட்டர்.
ஓகேங்களா? எந்த இடத்துல நீங்க ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து எதிர்த்து பேச போக, அதாவது அவங்களுக்கு பதில் குடுக்குறேன்ற மாரி நீங்க பேச போக, அது எதிர்த்து பேசுற மாரி ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணிடும். அதனால நீங்க உங்கள அவாய்ட் பண்ணிக்கன்னு போறது பெட்டர். சரி, மேரேஜுக்கு இந்த மந்த் நல்லா இருக்கான்னு பார்த்தா, அதுவும் கொஞ்சம் சரியில்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 8ஆம் இடத்துல கேது இருக்காரு, 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று அதுக்கப்புறம் போறாரு. அ சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கு. சோ கேந்திர ஸ்தானத்துல சுப கிரகம் இருக்கிறது வந்து அவ்வளவா நல்லதா இல்ல. மேரேஜ் ப்ரொபோசல்க்கான இந்த மாசம் வேண்டாம். ஒதுக்கி வச்சிருங்க. இந்த மாசம் நீங்க அலைன்ஸ் எதிர்பார்த்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச மாரி, உங்களுக்கு செட் ஆகுற மாரி வராது. ஓகேங்களா? ஏன்னா குரு பார்வையும் இல்ல. ஆ லவ் பண்றவங்க வீட்ல இந்த காலகட்டத்துல சொல்லலாமா? வீட்ல இந்த விஷயத்த தெரியப்படுத்தலான்னா, அதுக்கான காலகட்டமும் இது கிடையாது. இந்த மந்த் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் உங்களுக்கு அவ்வளவா நல்லதா அமையல. அப்படின்னும்போது நீங்க வந்து ஏன்னா அது கிட்டத்தட்ட மறைவு ஸ்தானம்ன்ற மாரி தான் ஆயிடுது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. அதனால நீங்க வந்து இந்த 1 மந்த் நீங்க தள்ளி போடுறது பெட்டர். மேரேஜ் அண்ட் ப்ரொபோசல்ஸ்க்கு. ஓகேங்களா? ஏன்னா புதுசா யாருனா லவ் பண்ணியிருக்கேன், ப்ரொபோஸ் பண்ணணும். அதுக்கு இந்த மந்த் சரியா இருக்கும்னா, இல்ல. நீங்க இந்த மந்த் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி. சோ இதுக்கப்புறம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் மாத ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல மறைவு பெறுது. அப்படின்னும்போது நீங்க வந்து உங்களையும் நீங்க வந்து பிரஷர் போட்டுப்பீங்க. மத்தவங்கலாம் நல்லா படிக்கிறாங்க. நான் சரியா படிக்கலையோ! அவங்கலாம் நல்ல கோர்ஸ் எடுத்திருக்காங்க. நான் தான் சரியான கோர்ஸ் எடுக்கல போல இருக்குன்ற மாரி, நீங்களே கன்ஃப்யூஷன் பண்ணி, நீங்களே வந்து உங்கள டிப்ரஷன் கொண்டு போயிடுவீங்க. அந்த மாதிரியான இதுவெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். மோஸ்ட்லி உங்கள நீங்க மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி அ நீங்க எடுத்த டெசிஷன் சரியா இல்லையோ! அப்டின்ற ஒரு குழப்பத்த நீங்க உண்டு பண்ணிப்பீங்க. இதுக்கு நீங்க சரியான கைட்லைன்ஸ ஃபாலோ பண்ணுங்க. யார்கிட்டயாவது ஒரு மென்டார் கிட்ட நீங்க கேட்டு நீங்க உதவி பெற்றுக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து உங்களையே நீங்க வந்து ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் கொண்டு போயிடுவீங்க. அதனால தான் சொல்றது. ஒரு மென்டார நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவங்க கிட்ட நீங்க கைட்லைன்ஸ் கேளுங்க. நம்ம எடுக்கிற டெசிஷன் கரெக்ட்டா இருக்கா? ஏன்னா புத்தி கொஞ்சம் மந்தமாயிடுது. நம்ம எடுத்த கோர்ஸ் கரெக்ட்டா இருக்கா? நம்ம படிக்கிற இது கரெக்ட்டா இருக்கா? இல்லையா? அப்படின்ற ஒரு டவுட்ஸோட தான் நீங்க இருப்பீங்க. அதனால ஒரு மென்டார் கைட்லைன்ஸ் எடுத்துக்கோங்க. மத்தபடி இந்த காலகட்டத்துல நீங்க உங்க ஃபுட் மற்றும் ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய், கேது கன்ஜங்ஷன்றது கொஞ்சம் பிரச்சனைய உண்டு பண்றது தான். அதே மாரி அ 2ஆம் இடத்துல ராகு கன்ஜங்ஷன்ன்றது அவ்வளவா நல்லதா இல்ல. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து முகத்துல பிரச்சனை ஏற்படும். கண், காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா உண்டு பண்ணும். இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்ட போய் கேர் எடுத்து பாத்துக்கிற மாரியான சூழ்நிலை உண்டாகும். சோ உங்களுக்கு ஏதாவது சின்னதா ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே டாக்டர் கிட்ட போயிடுங்க. அதே மாரி மகர ராசினருக்கு நெறைய பேர் கோல்டு, காஃப் சட்டுன்னு புடிச்சுரும். திடீர்னு கோல்டு, காஃப் வந்துரும். அ திடீர்னு வந்து ஒரு தொல்ல உண்டு பண்ணும். அந்த மாதிரியான காலகட்டமா இருக்கிறதுனால, நீங்க உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும்.